வாரத்தில் யார் ஒஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக வந்து சொல்ல வந்தாங்க. அதில் வினோத் வந்து பார்த்தீங்கன்னா ஆதிரி பேரை சொன்ன போல், திவ்யா வந்து சாண்ட்ரா பேரை சொன்னாங்க. ஆல்ரெடி சாண்ட்ரா திவ்யா மேலே ரொம்ப கடுப்பாக இருக்காங்க. இதில் திரும்பவும் திவ்யா சாண்ட்ரா பேரை சொன்னதுக்கப்புறமா இன்னும் ஒரு வாரம் இதே விஷயத்தை பிடிச்சிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா பேரை தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து சரியாக இதுலேயே ஈடுபாடு இல்லாத மாதிரி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில காரணங்கள்லாம் சொன்னாங்க. பார்வதி வந்து ஃபர்ஸ்ட் நான் ரம்யாவை செலக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதுக்கான காரணம் என்ன தெரியுங்களா சொல்கிறாங்க, கதவை திறந்து வச்சா நான் வெளியே போகிறேன்னு சொன்னாங்க அப்படின்ற காரணத்தை சொன்னோடனே ரம்யாவுக்கு கோவம் வந்துச்சு. பிக் பாஸ் என்ன சொன்ன போல, இந்த வாரம் டாஸ்கில் யார் வந்து ஒஸ்ட்டாக பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தான் செலக்ட் பண்ண சொன்னாங்க. அந்த இடத்துல பார்வதி போன வாரம் வீக்கெண்டில் நடந்த விஷயத்த பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த இடத்துல ரம்யா கோவப்பட்டதும் தப்பு கிடையாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா எந்த ஒரு டாஸ்க்கு கொடுத்தாலும் விஜய் சேதுபதி எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் அதுக்கு மாற்றி தான் பார்வதி பதில் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த ப்ரமோலையும் பார்வதி சொன்ன விஷயம் தவறாக தான் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இப்போது ரம்யாவை ஒஸ்ட்டாக செலக்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. பெஸ்ட் யாருன்றது ப்ரொமோவில் காமிக்கல. ஆனால் இந்த வாரம் ஃபுல்லாக பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணது அப்படின்னு பார்த்தா விக்ரம் தான் நல்லா பண்ண மாதிரி எனக்கு தோணுது. உங்களில் யாருக்காவது யார் பெஸ்ட்டாக இருப்பாங்கன்னு தோணுச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.